முஸ்லிம் சமுதாயத்து இளைஞர்கள் இன்று எந்த நிலையில் இருக்கிறார்? இதுதான் இன்று நமக்கு முன்னாலே இருக்கின்ற கேள்வியாகும். இன்றைய முஸ்லிம் சமூகத்து இளைஞன் பற்றி பேசுகின்ற போது எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்ற இளைஞனை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நமது வீட்டிலே இருக்கின்ற நம்முடைய மகன், நம்முடைய மூத்த மகன், நம்முடைய சகோதரன், நம்முடைய மருமகன், நம்முடைய உறவுகள் இருக்கின்ற இளைஞர்களை ஒரு கணம் நீங்கள் மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். எந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்? அவர்கள் இந்த நிலைக்கு செல்வதற்கான காரணம் என்ன? அவர்கள் இப்படி போனார்கள், அப்படி போய்விட்டார்கள் என்பதற்கு அவர்கள் மட்டும் பொறுப்பாளிகள் அல்ல. அவர்களை வழிநடத்த தவறிய பெற்றோர்களும், அவர்களை வழிநடத்த தவறிய ஆசிரியர்களும், அவர்களை வழிநடத்த தவறிய சமூக தலைவர்களும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள். இன்றைய இளைஞர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய போக்கு யாருக்கும் திருப்திகரமானதாக இல்லை. அதுதான் இன்று எல்லோரையும் கவ்விக்கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய கவலையாகும். எந்த பெற்றோருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையும் அவரை பற்றிய, அவருடைய மகனை பற்றிய நல்ல வார்த்தை கிடையாது. பெரும்பாலும் 1-2 பேர் இந்த சமுதாயத்தில் விதிவிலக்கானவர்களாக இருக்கலாம். தன்னுடைய மகனை பற்றி பெருமிதப்பட்டுக் கொள்கின்ற, சந்தோஷப்பட்டுக் கொள்கின்ற தாய் தந்தையர்கள் இன்று இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு நிறைய பிள்ளைகளுடைய நிலைமை மிக மோசமாக சென்று கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் என்று சொல்லுகிற போது ஆண் பெண் எல்லாரையும் நாங்கள் உள்ளடக்குவோம். அதிலேயும் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற ஆம்பள பிள்ளைகள், இளைஞர்கள், இவர்களுடைய நிலைமை என்பது மிகவும் மோசமான ஒரு நிலை. பொதுவாக இன்று ஆம்பளையை பெற்றிருக்கின்ற வீட்டிலே ஒரு வாலிபனை வைத்திருக்கின்ற எல்லா பெற்றோரும் வயிற்றில் நெருப்பை கட்டிக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மகன் எப்படி ஆவான் என்று எனக்கு தெரியல. எந்த செல்லும் கேட்கானில்ல, உம்மாட செல்லும் கேட்கானில்ல, ஆசிரியர் செல்லும் கேட்கானில்ல, ஒத்தர செல்லும் கேட்கானில்ல, இவன் எப்படியாக போகிறான் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையை இன்று நாங்கள் அதிகம் பார்க்கிறோம். இன்று எங்களுடைய அதிகமான இளைஞர்களுடைய ஆன்மீக நிலை என்பது மிக கவலைக்கிடமானது. எங்களுடைய இன்றைய இளைஞர்களிடத்தில் மார்க்கம் என்பது, இஸ்லாம் என்பது கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு நிலையை பார்க்கின்றோம். இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கான ஒரு வாழ்வு நிலையை இன்றைய சமுதாயத்து இளைஞர்களிடத்தில் பார்க்கிறோம். நான் பொதுவாக இளைஞர்களை பற்றி பேசுகிறேன். சமூகத்திலே, குடும்பங்களிலே, உறவுகளிலே காணுகின்ற இளைஞர்களை பற்றி பேசுகின்றேன். ஒரு சில இளைஞர்கள் நாங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பதை விட பிரமிக்கத்தக்க நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அது இல்லை என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் பெரும்பாலான நிலைமை மிக மோசமானதாக இருக்கின்றது.